அமைச்சர்களாக இருந்தால் அதிகாரம் வந்துடும், அதிகாரம் வந்துட்டா 2 கோடி ரூபா கார் வந்துருமா உங்களுக்கு? இது என்ன கட்டமைப்பே புரியல எனக்கு. உழைத்தவர் மொழியில் பேசுகிறாரு. இந்த காசெல்லாம் பெருசு இல்லைன்னா, காசு பெருசுன்னா திருப்பியும் போய் நடிச்சிருப்பார். புரியுதுங்களா? அதை மாற்றிக்கிட்டு இங்கே வந்து நிற்கணுன்ற அவசியம் இல்லை. மக்களுக்காக எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. தனி விமானத்தில். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜெயலலிதா போலியா? கமலஹாசன் போல இங்கே இருக்க கோயம்புத்தூருக்கு? அவங்கள ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முன்னால் சிஎம்மாக இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், முன்னாள் சிஎம்மாக இருந்தார்கள், பிரதான நடிகராக இருந்தான்னு சௌந்தர்யான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. எந்த விபத்தில் இறந்தாங்க தெரியுமா? ஹெலிகாப்டர் விபத்தில். அவங்க ஹெலிகாப்டரில் போகும்போது இவர் இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு உச்சபட்சமான நடிகராக இருக்குது, தமிழகத்தில் முதன்மையான நடிகராக இருக்கிறாரு. இவர் தனி விமானத்தில் வந்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் உழைச்ச காசில் தானே வந்திருக்கிறாரு. கட்சிக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய காசில் ட்ராவல் பண்ணல. அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சொல்கிறதுக்கு முன்னாடி தான் முதுக திரும்பி பாருங்க. என்ன எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி கொள்ளடிச்சு வச்சுட்டு அதை பேசுகிறதுக்கான யோக்கியம் இருக்கணும்னு சொல்கிறேன்.